வல்வெட்டித்துறை மண்ணே வணக்கம். மொத்தம் 4 தொழில் பாடுவேன். 30 வருஷத்துக்கு பிறகு வந்துருக்கு. கோன் அடிக்கும், இன்ஜின் சத்தம் பெறும், பெட்டி இதாண்டி கல்லுகள் எல்லாம் கொட்டுப்பா. பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் உள்ளே இருந்து வேற வட்டம் உள்ளே இதில் வந்து ஒரு பட்டம் 3 பட்டமா பட்ட போட்டி கொண்டு வளர்ந்தா பிறகு 80க்கு மேற்பட்ட கல்லுக்குள்ளே இருந்து வந்து 12 ரத்தினங்கள் வழி 3 பேர் முதல் 3 இடத்துக்கு வந்து தங்கப்பதக்கம் தொடர்ந்து பின்னால 15 குட்டிகள். கொஞ்ச நேரத்துல இந்த இடம் எல்லாம் களைகட்டி போயிருக்கும். வல்வெட்டித்துறை மண்ணே வணக்கம். இந்த தைத்திங்களை கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துகள். பொங்கல் பானையோட சேர்த்து இந்த நாள் தொடங்குகிறது. குறிப்பா இந்த பொங்கல் நாள்ல வந்து இந்த வல்வெட்டித்துறையில இன்னும் ஒரு சிறப்பான விஷயம், இந்த பட்ட போட்டி என்பது பிரம்மாண்டமா நடக்கும். இந்த வருடமும் இந்த பட்ட போட்டி இருக்குது. ஆனா பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள், 80க்கு மேற்பட்ட கூட்டிய போட்டியாளர்கள் 3 பேர் முதல் 3 இடத்துக்கு வந்து தங்கப்பதக்கம். அதை விட வந்து போன வருஷம் முதல் வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் முதலாம் பரிசு எடுத்த யாருமே இந்த முறை போட்டியில கலந்து கொள்ளல. ஆகவே புதிய ஒரு ஆளுக்கு இந்த பரிசு கிடைக்க போகிறது. பல்வேறுபட்ட விஷயங்கள், 5 அடிக்கு மேலதான் பட்டம் கட்டணும், அதை விட 10 லட்சத்துக்கு மேற்பட்டக்கூடிய பங்கு பெற்றின எல்லாருக்குமே பரிசுகள் என்று சொல்லி ஏராளமான சிறப்பான விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து ஒவ்வொரு விஷயம் நடக்கிற போது எல்லாத்தையும் சேர்த்து பதிவு செய்கிறேன். இப்போதான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அதில் பதாக எல்லாமே முன்னுக்கு போடப்பட்டிருக்குது. இப்போ நடுவர்கள் அந்த போட்டிக்கு புள்ளி வழங்குகிற திட்டத்தை எல்லாம் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து இன்னிசைக்கு நிகழ்ச்சி எல்லாம் இந்த இடத்துல நடக்க போகுது. அதை விட பொங்கல் பானை எல்லாமே செய்து வச்சு பிரம்மாண்டமான அந்த பதாகை எல்லாம் இதிலேயே இருக்கிறது. விசித்திர வினோத தொழில்நுட்ப பட்ட போட்டியில் தொழில்நுட்பத்துக்கு தான் இந்த முறை புள்ளி அதிகம் வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்தை இந்த போட்டியினுடைய ஏற்பாட்டாளர்கள்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். போய் ஒவ்வொரு பட்டமாக பார்க்கலாம். இந்த இடமெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்கவே முடியாத அளவுக்கு நம்ம வந்துடும். வாங்க உள்ள போய் பட்ட போட்டிகளை பார்வையிடலாம். நான் ஆஸ்திரேலியா வந்தேன், இப்போ இங்கே இருக்க வந்துட்டோம். அப்படியா? ஆஸ்திரேலியா வேணான்னு விட்டாச்சு. விட்டாச்சு. பட்ட போட்டினா இப்படி சிறப்பு பொங்கல் ஆமாம், எப்படி சிறப்பாக இருக்கும் பட்ட போட்டி? விமர்சையா இருக்கும். அப்படியா? அந்த வந்தோடனே கை காட்டினாரு. என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் கூட எல்லாம் பார்க்குறேன். அப்படியா? எல்லா யூடியூப்பும் பார்க்குறேன். எங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் பொழுதுபோக்கே அதானே. பட்ட போட்டி வந்து போகிறது. நான் இப்போ ஏப்ரலில் வந்தேன் அம்மங்க திருவிழாக்கு. இப்போ வந்தேன். இனிமேல் இங்கேயே நிற்பேன். போய் வருவேன். எனக்கு இப்போ சந்தோஷம். போட்டியை பார்ப்போம். ஓகே, பாய். சரி, இதே மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து வருவினோம். சரி, எல்லாத்தையுமே பார்க்கலாம். உள்ளுக்கு வந்து நிறைய பேர் பட்டத்தை கொண்டு போய் கொண்டிருக்கணும். அந்த விடயத்தோடு சேர்த்து வந்து எல்லாருக்குமே ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அனுமதி சிட்டம் மூலமாக தான் உள்ளே போகலாம். ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஒவ்வொருத்தருமே பட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தயார்படுத்தல் ஏனைய நடவடிக்கை எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். உண்மையிலே விசித்திரமான வினோதமான ஒரு பட்ட போட்டி என்றா இதுதான். இதில் போகிற இந்த அன்னையும் வந்து, அண்ணா வணக்கம். ஆள் நேத்து வரவே என்ன பிடிச்சிருக்குது. வணக்கம். வணக்கம். எங்க இருந்து? எங்கே புரியல. வந்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் இதான் சொந்த வீடு. இருக்கிறீங்க லண்டன்ல இருந்து பட்ட போட்டி. அந்த மாதிரி இருக்கு. 2 வருஷம் 3 வருஷமா வர்றேன். நிறைய பட்டம் படியில் கட்டிக்கிறேன். பட்டை கட்டி அழகா கட்டி இருக்கணும். அண்ணன் நேத்து வேற எங்கேயோ கூப்பிட்டு படம் எல்லாம் எடுத்தாச்சு. படம் எடுக்க 100 ரூபா வாங்க போறேன். கண்டிப்பா. என்ன நீங்க ஃபேமஸான ஆட்கள் தான். சந்தோஷம். சரியா? நிறைய படிகள் வந்து போட்டிக்கு கட்டுறாங்க. சின்ன படிகள் வந்து கணவர் பட்டம் கட்டுறாங்களாம். அதனால வந்து அவைக்கு அந்த பங்கு பெற்ற எல்லாருக்குமே பணப்பரிசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும்னு சொன்னால் அவங்களும் பாவம். அதை விட வந்து அடுத்தடுத்த முறையில் வந்து அவங்க பட்டங்களை கட்டணும். இவ்வளவு காலமும் பரிசு வாங்காத ஒரு ஆள் தான் இந்த முறை அந்த தங்கப்பதக்கங்களை பரிசாக வாங்க போயினு சொன்னால், கடந்த முறை அதுக்கு முந்தைய முறையெல்லாம் போட்டிகளில் பங்கு பெற்றக்கூடிய யாரும் பங்கு பெறல. அந்த முதலாவது வந்து போன முதல் முறையெல்லாம் அவர் கப்பலில் நிற்கிறாராம். ஏனையவர்களை தொடர்ந்து பார்க்கலாம். இது பூராகவே இந்த பட்டங்கள் 80 பேருக்கு மேற்பட்ட பட்டங்கள் வரும் என்று சொல்லியிருந்தவை. ஆகவே அந்த பட்டமும் இதுவரை தான் அடிக்கிருக்கும். அடுத்த அக்கா என்ன சொல்லுது பட்ட போட்டி? எவ்வளோ ஆளுது இப்போ வந்துருக்கிறீங்க? 30 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன். 30 வருஷத்துக்கு பிறகா? அப்பா, அப்போ அந்த காலம் ஞாபகம் திருப்பி வருவேன். அந்த காலம் இப்படி பட்ட போட்டி எல்லாம் இருக்கே இல்லை. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குலாம் இந்த பட்ட போட்டி இருக்கு. ஆனால் இதில் இங்கே நடக்காங்க நிற்க எப்படி இருக்கு வேணே? வேற ஒன்றும் போல தான் இருக்கு. இந்த வருஷம் தான் கிடைச்சிருக்கு. அப்படி சந்தர்ப்பம். சந்தோஷம். உங்களுக்கு நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.
எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். பரபரப்பாக அந்த ஏற்பாடுகள், நடுவர்கள் தங்களுடைய புள்ளியிடும் திட்டம் அந்த விஷயங்கள் அதையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. படிகள் கட்டின பட்டத்தில் அதையும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு டைம் கேட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு பட்டங்கள்லையும் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் அதெல்லாம் அதுலேயும் சேர்த்து வச்சுக்கணும்ன்றதை. படிகள் வெவ்வேறு விதமான தங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற வகையில் வந்து பட்டங்கள். இதில் குறிப்பாக இந்த முறை போட்டியில் பங்கு பெற்றுன்னு சொன்னால் 5 அடிக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பட்டங்கள் குறைஞ்சது 5 அடிக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. நடுவர்கள் புள்ளி போடுறாங்க. அதை விட வந்து எல்லா இடத்துலையுமே பட்டங்களை வச்சு அதை தயார்படுத்தி கொடுக்குறாங்க. இதுக்குள்ள கோயில் உட்பிரகாரத்துலேயும் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. படிகள் கேட்டு பார்க்கலாம், போய் ஒவ்வொன்றுக்கு என்னென்ன இருக்குது என்ன மாதிரி அந்த சம்பவம்னு சொல்லி நிறைய வெவ்வேறான பட்டங்கள் இயங்கலில் இருக்கணும். அதோட வந்து மேலே போன முறையெல்லாம் பிரம்மாண்டம் காட்டிடக்கூடிய பட்டங்கள் இருக்குது. படிகள் வந்து ஒரு பட்டத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. வணக்கம், என்ன செய்திருக்கிறீங்க? வந்து கல்வி வினோத உதயசீனம் விளையாட்டுகளால் வந்து வருடம் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு வினோத விசித்திர தொழில்நுட்ப பட்டுப்போட்டி திருவிழா நடக்கிற வந்து இங்கே வந்து 3D இது வந்து குட்டி போடும் தீரிக்க மீன் இல்லை குட்டி போடும் தீரிக்க மீன் உள்ள குட்டி கடலில் நடக்கிற விஷயத்தை நாங்கள் ரியலாக வானத்தில் காட்ட போகிறோம். கடலில் இப்போ ஒருத்தரும் பார்க்கல, அது ஒரு அரிய ஆட்சி. நாங்கள் வந்து இப்போ ரியலாக வானத்தில் காட்டுற மாதிரி 2 குட்டி வரும். அவையிலும் ஒரு பட்டம் 3 பட்டமாக மாறி வரப்போகுது. இதில் வந்து ஒரு பட்டம் 3 பட்டமாக மாறி வரப்போகுது. எல்லாம் வந்து ஒரு டைம் இடைவெளிக்கு பிறகு தான் இந்த ஒரு குட்டியாக டைமுக்கு ஏற்ற மாதிரி போடுற மாதிரி அந்த ஒரு குட்டியாக நாங்கள் அது போடுற மாதிரி இருக்குது. மொத்தம் 6 பட்டம் கட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எல்லாம் இந்த செட் முழுக்க அங்கே தான். இது வந்து டிப்பர், இது வந்து வான்வெளியில் கல் பறிக்கும். டிப்பர் வந்து கல் பறிக்கும். இது வந்து பின்பட்டி வந்து மேலே ஏறி திருப்பி அதே கல்லெல்லாம் பறிச்சா போகிறோம். திருப்பி அந்த பட்டி வந்து திருப்பி அதே அந்த ஃப்ளாட்டில் வந்து நிற்க போகுது. மற்றது இது வந்து ஒரு டேட்டா கார்டு. இது வந்து இலவச டேட்டா கார்டு. இதில் அந்த நம்பர் போட்டிருக்கோம். இது வந்து அந்த பட்டம் அதை முன்னுக்கு இருக்கிறவங்கிட்ட ஒரு ஷர்ட் பட்டம் ஒரு இருக்கிறவங்கள்ட்ட வச்சுருக்கோம். உடுப்பு கடைன்ற பழைய அதில் வந்து பட்டத்துலேருந்து ஒரு ஷர்ட் கலண்டு வரும். அந்த ஷர்ட் வந்து ஆற்ற கையில் அம்புதோ அவருக்கு வந்து இந்த 2 GB பெறுமதியான இந்த டேட்டா கார்டு கொடுப்போம். அதே மாதிரி இது வந்து ஒரு 13 Pro Max ஐஃபோன் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் எல்லோரும் மூழ்கி போனால எல்லா ஃபோன்லையும் சோஷியல் மீடியா தான் இருக்கும். அப்போ அதை மென்ஷன் பண்ணி இந்த சோஷியல் மீடியா நாங்கள் காட்டியிருக்கோம். மற்றது அது வந்து ஒரு அட்டாக் ட்ரோன் வந்து இது வந்து என்னென்னு சொன்னால் இந்த ட்ரோன் வந்து இப்போ வேர்ல்டு வார் 3 நடக்க போகுது. இருந்தாலும் இப்போ வந்து நடக்கிற நாட்டுகளில் நடக்கிற பிரச்சனையில் எந்த நாட்டில் பார்த்தாலும் ட்ரோன் தாக்குதல்னு தான் ஒரு இது கன்செப்ட் வருது. இந்த ட்ரோன் வந்து பார்க்க ஒரு சும்மா நார்மலான ட்ரோன் மாதிரி இருக்கும். ஆனால் இது மேலே போய் அங்கே செய்ய போகிற சம்பவம் தான் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க அந்த சம்பவம் எப்படி இருக்குமான்ட்டு. அந்த ட்ரோன் வந்து ஒரு சம்பவம் வித்தியாசமான இருக்கும். ஒரு வித்தியாசமான முறையில் அது வந்து அட்டாக் பண்ணும். ஆனால் அதில் கடைசியில் வரப்போகிற விஷயம் வந்து எங்களோட ஊரை பற்றிய ஒரு விஷயம் வந்து அந்த கடைசியாக வரப்போகுது. அதை நான் சொல்ல விரும்பல. நீங்கள் வேணுமென்று அதை வானத்தில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஓகே. என்னடா அப்போ ஒவ்வொரு கதையை சொல்லைகளை இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி போன முறையும் நான் யோசிச்சு பார்த்தேன்னா, ஆனால் அந்த முறை அது நடந்தது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு விதமான பட்டங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் தான் அதில் என்ன விளக்கம் இருக்குது, என்ன சம்பவம்ன்றதெல்லாம் தெரியும். எங்கட மறைந்திடக்கூடிய பழைய சில விஷயங்கள் இதை கொண்டு வந்து நான் நினைக்கிறேன். வணக்கம்டா. வணக்கம். என்ன செய்கிறீங்க? இது வந்து பாவலி படத்தில் பாவலி இந்த மகள்மதி காளையர் அழிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு ஆயுதம் தான். இதில் அந்த பெரிய கல்லை வச்சு தூரத்துலேருந்து வர எதிரிகளை தாக்குறதுக்கான இது வானத்தில் போய் செய்யும். நம்பிக்கை இருக்கு. இந்த பட்டம் கட்டுற இந்த விஷயத்துக்கு வந்து வயசு அது இதெல்லாமே வேறுபாடு இல்லை, எல்லாருமே செய்யலாம். படிகள் நிற்கிறாங்க செஞ்சவங்க. இது வந்து விண்வெளியில் பறக்கிற ஒரு விண்வெளி வீரரோட தாக்குதல். இது முதல்ல எழும்பும் போதும் பின்னால் புகை வரும். இப்போ அதுக்கு பிறகு எளிமையான பிறகு லொக் தட்டுப்பட்ட பிறகு குண்டு விழுந்த பிறகு இப்போ இந்த 2 சைடில் இருக்கிற பம்பரம் சுழண்டு அந்த ஹேண்டில் ஆடும் அவர் ஓடுற மாதிரி. ஒவ்வொருவரும் தங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற வகையில் வந்து நிறைய பட்டங்கள் இந்த இடம் பூராகவே செய்து வச்சுக்கிறார்கள். வெவ்வேறுபட்ட சிந்தனைகள், அதில் அந்த விதிமுறைகள் ஒவ்வொன்றும் இருக்கிறபடியால் நல்லா நிறைய விஷயத்தை யோசிக்கிறாங்க. இதிலெல்லாம் இந்த சில்லெல்லாம் சுற்றுற இதெல்லாம் வந்து நான் வரைகளை தான் பொருத்தி கொண்டு வந்தவங்க. இது கூட கொஞ்சம் வித்தியாசமான பட்டம், மேலே போய் கணக்க மாற்றங்கள் உருவாக்கும். போன முறையும் நிறைய பட்டங்கள் இது மாதிரி செய்திருந்தது. வானத்தில் இறைக்கலாம் இதன் அழகையெல்லாம் ரசிக்கலாம். ஒரு பேருந்தில் கிடக்குது. எனக்கு வந்து விதிமுறைகளே கிடையாது.
வளமையாகவே பட்டம் ஏற்றுறாங்க வெல்வெட்டிக்ன்ற பேரில். வெல்வெட்டிக்ண்டு எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து தான் கட்டுறது இதில் இருக்கிற எல்லோரும். இது வந்து போன முறையும் ஒரு பட்டம் கொண்டு வந்தாங்க, அது ஏற்ற முடியாமல் போனது. பெரிய பிரமாண்ட பட்டம் தான். இந்த பட்டத்து இந்த கான்செப்ட் வந்து என்னென்னா, வண்ணமயமான கல் உண்டு. கல் வந்து சிப்பி மாதிரி திறந்து அந்த சிப்பிக்குள்ளே இருந்து வந்து அந்த கல்லுக்குள்ளே இருந்து வந்து 12 ரத்தினங்கள் வெளியில் வரும். அந்த ரத்தினங்கள் வெளியில் வந்து மொத்தமாக 14 பட்டமாக வானத்தில் நிற்கும். அதாவது 2 நூலில் 14 பட்டமாக மாறக்கூடிய பட்டம் தான் இந்த பட்டம். இதை நாங்கள் வந்து இப்போ 3-4 வருஷமாக 4-5 வருஷமாக இப்போ பட்டம் ஏற்றி கொண்டு வரோம். வளமையாகவே இந்த பட்டங்களை இங்கே போட்டி என்ன இந்த பட்டங்கள் வந்து இங்கே வளமையாகவே எல்லோரும் போட்டிக்கு எல்லாருமே பட்டம் வித்தியாசமாக 3D அமைப்பில் இங்கே வெல்வெட்டித்துறையில் வளமையாகவே ஃபேமஸாக கட்டுறது. வெல்வெட்டித்துறைன்ற ஃபேமஸ் வந்து இந்திர விழா ஒரு ஃபேமஸ்ண்டா, அதே மாதிரி பட்ட போட்டியும் இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு நிகழ்வாக தான் வளமையாகவே நடக்கிறது. இதை பார்க்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவினம். இது அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு வந்து இப்போ மின்னிலேருந்து இப்போ காற்றுல இருந்து வந்து கரண்ட் எடுக்கிற கான்செப்ட் தான். அந்த முதல் வந்து பார்த்திங்கன்னா முதல் பட்டத்தில் இருந்து கரண்ட் எடுத்திருப்பாங்க. அந்த கான்செப்டில் தான் மேலே சுற்றியக்கில் இதில் இருந்து லைட் எரியும். அந்த லைட்டு இந்த கான்செப்டில் தான் இதை வந்து கட்டியிருக்கோம். இவ்வளோதான். வேறு ஆக்களுக்கு தான் வீட்டில் பொங்கல், இங்கே பாருங்க பட்டம் கட்டின ஆக்களுக்கு பொங்கல் எங்கேன்னு சொல்லி. வணக்கம். வணக்கம். என்ன கட்டியிருக்கேன் இதில்? இது நாங்கள் கட்டியிருக்கிற பட்டம் வந்து கடல் சேவல். இந்த சேவல் என்னென்றால் கடல் மீன்கள்லேயே வந்து ஆபத்தானதும் அழகானதும். அநேகமாக எங்கள்கிட்ட வெள்ளோடத்துல இந்த ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த பட்டம், இந்த 3D பட்டம் தான் ஸ்பெஷாலிட்டி. எங்களோட பட்டத்தில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மெட்டாக்கடை பட்டங்களை விட அது இந்த உருவத்தின் 90-95% மேலே அது இந்த உண்மையான வடிவமைப்பை இதில் நாங்கள் கொண்டு வந்திருப்போம். அதான் என்னுடைய பட்டத்தின் ஸ்பெஷாலிட்டி. மெட்டாக்கடை பட்டங்கள் வந்து இப்போ பெட்டி வட்டம் முக்கோணத்தை வச்சு தான் அந்த உருவங்கள் வந்து அநேகமாக 50% தான் வந்திருக்குமே ஒழிய, இதில் வந்து அநேகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவை பார்த்துருப்பீங்க, இது வந்து 90-95% மேலே எங்களோட பட்டம் வந்து அதுக்கே உரிய ஒரு உருவத்தில் இருக்கும். இது வந்து மொத்தம் 30 அடி கிட்ட வரும் இந்த பட்டம். இது மேலே ஏறி அங்கே பின்பக்கம் போங்க, அந்த பின்பக்கம் மேலே ஏறி முதலாவது மீன் குஞ்சொண்டு குட்டி போடும். அந்த பின்னு கிடக்குது. குட்டி போட்ட உடனே அதை தொடர்ந்து பின்னால் 15 குட்டியை அப்படியே தொடர்ந்து ஒன்றொண்டா போட்டு கொண்டிருக்கும். 15 குட்டி ஒன்றொண்டா பின்னுக்கு போட்டு அதே நேரம் அம்மாவோட அதுவும் சேர்ந்து பயத்தோடு இருக்கும். அதுவும் சேர்ந்து மீன் கடலில் போடுற மாதிரி அதுவும் கடலில் போய் கொண்டிருக்கிற மாதிரி இந்த பட்டம் செய்திருக்கலாம். வாழ்த்துக்கள் அண்ணா. பதக்கத்தை எடுத்துகிட்டு சந்திப்பா. போன முறை பார்த்ததை விட இந்த முறை நிறைய சின்ன பொடிகள் கட்டிக்கிறாங்க இந்த பட்டம். வாங்க, அதுதான் கட்டியிருக்கு. சொல்லுங்க, என்ன சரிங்க? இந்த பட்டம் நான் ஒரு ஜீப் மாரி செஞ்சுருக்கிறேன். மோடர்ன் ஜீப் 2035 எப்படி ஒரு ஜீப் வருமோ அதே மாதிரி செஞ்சுருக்கிறேன். இந்த எல்லா சில்லும் சுற்றும் அதே மாதிரி இதுக்கு முன்பக்கம் தான் கண்ணாடி இருக்குது, பின்னுக்கெல்லாம் சாமான் வைக்கிற மாதிரி. எத்தனை வயசுடாப்பா? 17. எல்லாரும் புதுசாக சின்ன பிள்ளைலாம் கட்ட வலிக்கிறாங்க. நான் போன முதல் முறைக்காக கட்டினான் 2024 கட்டினான். அன்னத்தி பூஜை கட்டினான். 18வது வந்தது அந்த பட்டம். தேங்க்யூ. இன்னும் பெரிய தொழில்நுட்பத்தை சேர்த்து பட்டத்தை கட்டுங்க. தேங்க்யூ. அதே மாதிரி வெவ்வேறுபட்ட உருவங்களில் இங்கே இருக்கிறார்கள். தங்களோட சிந்தனைகள், கற்பனைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்ததாக இந்த ஒவ்வொரு விஷயத்தை உருவாக்க நினைச்சிருக்கணும். விசித்திரமான வினோதமான இயங்குநிலையில் நிறைய விஷயங்கள் இருக்கணும் என்று சொல்லுவாங்க. கம்மி சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு இராணுவத்தின் பீரங்கி ஏற்றி செல்கிற வாகனம். இப்போ ஒரு இராணுவம் ஒரு சண்டைக்கு போவேக்கு எப்படி இந்த இது கொண்டு போகுமோ, இந்த கல் மேடு இருந்தாலும் கொண்டு போகுமோ, அதே மாதிரி சில்லு அமைப்பு. எந்த இதுக்கையும் சில்லு ஓடும். எந்த காற்று இல்லாட்டி நைஸாக ஒரு மாதிரி சுற்றி கொண்டான்னு இருக்கும். சொல்லி கொண்டு இறங்கிட்டு அங்கே கொண்டு போய் ஒரு பாதையை இறக்கி எப்படி ஒரு வாகனம் விடுமோ அதே மாதிரி இந்த பாதையை கீழே இறக்கி பீரங்கியை விட்டுட்டு திரும்ப அந்த வாகனம் போகும். பீரங்கி தனியாக நிற்கும். இவ்வளோ நடக்கும். இவ்வளோ வானத்தில் நடக்கும். அதுவும் ஒரு பம்பரத்தினூடாக நடக்கும். கீழே எந்த ஒரு மனித வலுவும் இல்லை, எல்லாம் காத்துல ஒரு 20 நாள் முயற்சி. வாழ்த்துக்கள்ரா. சும்மா பார்த்தா இது ஒரு பேருந்து மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ள கணக்க விஷயங்கள், விளையாட்டுகள்லாம் இருக்குது, வேலை நடந்துட்டு இருக்கு. கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. என்ன செய்திருக்கிறீங்க? இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்றப்படுற ஒரு பட்டம் உண்டு. இது அதாவது ஆக்சிடெண்ட்டுகள்
டிப்பர் மூலமாக ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குவதால் இதுக்கு வந்து நாங்கள் பேரே வந்து இந்த பட்டத்தின் பேர் வந்து எமனின் நண்பன். அதாவது இந்த ஆக்சிடெண்ட்டுகளை குறைக்கிறதுக்காக நாங்கள் இந்த பட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கோம். அதாவது இதில் வந்து என்னென்னு சொன்னால் ஃபோன் பாவிக்கலாம், இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஒரு இதெல்லாம் படமெல்லாம் போட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் கூடுதலான ஆக்சிடெண்ட்டுகள் வந்து ஃபோன் பாவிக்கிறதாலையும் மதுபோதைகள் இதன்றதாலையும் தான் இந்த ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குது. அதை ஒட்டி தான் இந்த பட்டத்தை தாண்டி இருக்கோம். ஆனால் இது வந்து இதண்டபடியாக என்ன டிப்பரண்டபடியாக இதுக்குரிய அம்சங்கள் எல்லாம் வந்து இது தானாகவே காற்றின் மூலமாக இயங்கும். இது வந்து கோன் அடிக்கும், இன்ஜின் சத்தம் பெறும், பெட்டி இதண்டி கல்லுகள் எல்லாம் கொட்டுப்படும். வானத்திலேயே எல்லாமே வானத்தில் நடக்கும். இதில் வந்து 3 இது நடக்க போகுது. இந்த முறை இப்படி ஒன்று செய்திருக்கோம், பார்ப்போம். இந்த காற்றும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடியாக என்ன மாதிரி எங்களுக்கு சொல்ல தெரியல. காற்றுகள் குறைவாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, பார்ப்போம். வரைகளை வந்து பார்த்தா ஒரு வித்தியாசம் பண்ணுறோம். என்ன சேர்க்குறீங்க? இது என்ன ஒரு ராட்சத கொம்பு திருக்கி என்ன ஒரு கான்செப்டில் பட்டம் ஒன்று கட்டியிருக்கோம். இது வந்து அதில் ஒரு சின்ன திருக்கி ஒன்று இருக்குது, அது தெரியும். இது வந்து ஒரு கடலில் வந்து ஒரு திருக்க வந்து எப்படி ஒரு குட்டியை போடுமோ அதே கான்செப்டை வந்து வானத்தில் செய்ய போகிறோம். நான் இந்த முறை இப்போ வானத்தில் வந்து இப்போ இந்த பட்டம் மாதிரி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தண்டவாடலேயே அந்த திருக்க வந்து எப்படி ஒரு கடலில் வந்து எப்படி திருக்க குட்டி போடுமோ அதே மாதிரி வானத்தில் செஞ்சு காட்ட போகிறோம். அது வந்து ஃபுல்லாக எல்லாமே காற்றுன சக்தியை வச்சு தான் நடக்கும். ஒன்றுமே கையாலேயோ ஒன்றும் இழுக்க மாட்டோம். ஃபுல்லாகவே ஒரு ஃபேன் இருக்குது, அந்த ஃபேனால் தான் ஃபுல்லாக நடக்கும். தண்டவாட்டிலேயே தன்னிச்சையாகவே நடக்கும் எல்லாம். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த இடத்துக்கு ஒரு இது இருக்குது, ராசி உண்டு. போன வருஷம் 1ஆம் இடம் வந்த அந்த இடம் தான். வணக்கம் ஐயா. வணக்கம் அண்ணே. என்ன சேர்க்குறீங்க இதில்? இது என்னென்னா இது ஒரு அக்சலேட்டர், அதாவது ஒரு சாலமண்டர் இனத்தை சேர்ந்தது. இது என்னென்னா உண்மையாக ஒரு வாழக்கூடிய அறிந்து வரக்கூடிய ஒரு உயிரினம், தரையிலையும் தண்ணீர்லையும் வாழக்கூடிய உண்டு. இது இப்போ இந்த பட்டத்தை நாங்கள் கட்டுறக்காக தான் மெயின் ரீசன். ஒரு வித்தியாசமாக புதுசாக கொண்டு காட்டினாங்கள். இப்போ இது இப்போ இதுகள் வெட்டப்பட்ட நிலையில் காணப்படுது. இதில் ஒன்றும் இப்போ பார்க்க மாட்டீங்க, கால்கள் கைகள் ஒன்றும் இல்லாத மாதிரி இப்போ இருக்கிறதே பார்க்க மாட்டீங்க. கால்கள் கைகள் ஒன்றும் இல்லை. இதில் தானாகவே இதில் ஒரு பம்பரம் உள்ள வச்சுருக்குறோம். பம்பரம் சுற்றி ரொட்டேஷன் ஆகி இந்த ஊக்கோல் இருக்குது. ஊக்கோல் கலண்ட உடனே இதுக்குள்ளேருந்து 4 அடியில் காலுகள் வரப்போகுது. காலுகள் இதில் உணர்கொம்பு, இதில் 3 உணர்கொம்பு இருக்குது. இதே ஒரு பெருசாக வரும் உணர்கொம்புகள். இப்போ இது நார்மல் தான். இதே கூட பெரிய மெயின் இது இருக்குது. இங்கே வாங்க. என்னென்ன இதுவரை நாங்கள் பட்டம் உண்டா மெயின் ஒரு பட்டம் உண்டால் பட்டத்துக்கு உள்ளே இருந்து ஒரு பட்டம் இதுவரை கொண்டு வந்ததில்லை. என்றால் இந்த மெயின் பிரச்சனை என்றால் உள்ள ஒரு பட்டத்தை வச்சோம்னா அது காற்று படைகளை காற்று தடுபட்டோன்னா பட்டம் ஏறாது, பட்டம் சுற்றி உடைச்சி போடும். இப்போ அதுக்கு ஒரு நாங்கள் என்னென்றால் சரியான டைமிங் விட்டு சரியான காற்று வெளியில் போகிற மாதிரி இதுக்கு ஒரு சின்ன ஒரு பட்டம் மட்டும் செஞ்சு வச்சுருக்கோம். சின்ன பட்டம் மட்டும் செஞ்சு வச்சுருக்கபடியா அந்த ஊக்கு தட்டுப்பட்டுன்னொடனே இந்த பட்டம் தனியாக வரும். இந்த பட்டம் கலண்டு வெளியில் வரும். கலண்டு வெளியில் வந்தோடனே இந்த வாலும் வளர்கிற மாதிரி செஞ்சுருக்குறோம். பட்டம் 28 அடி பட்டம், இந்த வால் 25 அடியில் வர்ற மாதிரி 50 அடி கிட்டத்தட்ட ஒரு 50 அடியில் வரும். வந்தவுடனே அது வர முடியல விஷயம் இன்னும் தான் மெயின் இருக்குது. இதுவரை காலம் ஒரு பட்டம் உள்ளேருந்து வர்ற பட்டம் நார்மலாக ஒரு மாதிரி எங்கேயா வெளியில் கொஞ்சம் நிற்கிற மாதிரி தான் பார்ப்பீங்க. உள்ளேருந்து வர்ற பட்டம் வெளியிலேருந்து அவங்க செய்கிறாங்க தெரிந்தானே. உள்ளேருந்து வர்ற பட்டம் இப்போ இது உருமாற போகுது முழுக்கள். இது 8 அடியிலே இருக்குல்ல இந்த பட்டம். இதே டைமிங் இருக்குது. இதுவும் எல்லாமே ஒரு நூலில் நாங்கள் சப்போர்ட் கயிறை போட்டு இழுத்து ஒன்றும் செய்ய போகிறோம் இல்லை, ஒரே நூலில் தான் செய்ய போகிறோம். இந்த பம்பரம் இருக்குல்லோ, இந்த பம்பரம் சுற்றின உடனே இது கொஞ்சம் டைமிங் கூட விட்டுருக்கோம். அதையும் விட இது பட்டம் ஏறி நின்றா பிறகு இது இப்போ 8 அடியிலே இருக்குல்ல பட்டம், இது இன்னொரு 8 அடி 16 அடியாக வரப்போகுது. இந்த காலுகள் இதில் இருக்கிற காலுகள் வெளியில் வரப்போகுது. 4 வகை கால், அந்த உணர்கொம்பு 3 வகை 3 6 உணர்கொம்பு எல்லாமே வெளியில் வரப்போகுது. இது இதுக்கு ஒரு தெரியுமோ அம்மாட்ட கேட்டவன் அம்மா எனக்கு தந்த அம்மாவாக நன்றி. ஒரு ராசிக்காரு அதே கூட பெரிய டான்ஸ் வினோனாக கேட்டேன் இந்த இடத்தை தர சொல்லி ஏதாவது ஐடியா வினோனாக அடிப்பேன்.
ஐடியா சொல்லும். எத்தனை பட்டம் காட்டினீங்க மொத்தம்? மொத்தம் 3 காட்டினாங்க. 3 அங்கே ஒன்று விடாக்கு, இதில் ஒன்று, இங்கே சைட்டில் ஒன்று விடாக்கு. ஆமாம், அதை வச்சுட்டு ஒரு வட்ட போட்ட உடனே வட்டம் ஒரு விண்வெளியிலேருந்து வர ஒரு விசித்திர விலங்கு மாதிரி கட்டினாங்க. இது என்னென்னா வட்டம் முழுக்களும் வட்டம் இருக்கிறபடியால் ஏற்றுறது பயங்கர கஷ்டம். ஏற்றி நிற்கிற மாதிரி செஞ்சிட்டோம். பின்னால் வாழை எழுதல் விட்டுருக்குறோம். அது வேறு மாதிரி வேறுமன்னு நம்புகிறோம். வேறு இன்னும் ஒரு பட்டம் தான் இங்கே குழம்பாங்க. இதை பார்க்கல திருப்பி ஜோதினால என்ன நடக்க போகுது பந்து இருக்குது அது இருக்குன்னு சொல்லி இப்படிலாம் கட்டிக்கிறாங்க. என்னடா இருக்குது இதில்? இது ஒரு நாங்கள் ஒரு விமானம் சாகசம் காட்டு விமானம்னு தான் பேர் கொடுத்துனாங்க. இது இப்போ ஒரு மண் சரிவு இயற்கை இனத்தும் போது இராணுவ வீரர் இருக்காங்களோ அது கஷ்டப்பட்டு பணிபுரிஞ்ச இழுக்கோரம் ஒரு நன்றி செலுத்தும் விதமாக காட்டினாங்க. இப்போ இந்த தொழில்பாடு என்னென்னா மொத்தம் 4 தொழில்பாடு மேற்கொள்ள போகுது ஒரு டைமிங்கில். என்றால் முதலாவது செயற்பாடு என்னென்றால் இங்கே பம்பரம் இருக்குது. இது சுற்றி எல்லாம் ஒரு நூலில் சுற்றின உடனே இதில் இருக்க ஒரு சென்சார் கருவி மாதிரி பொருத்தி இருக்கிறோம். இங்கே இது அப்படியே கலண்டு வெளியில் வரும். பின்னுக்கு வந்த உடனே இந்த இதில் ஒரு பிளேன் ஒன்று இருக்குது. கலண்டு வந்த உடனே இந்த இதுவும் வெளியில் ஏறுற மாதிரி இருக்குது. இதுவும் கலண்டு ஒன்று வந்து ஏறின உடனே இஞ்சால எதிர்க்க ஒரு பம்பரம் மட்டும் வச்சுருக்கோம். இஞ்சால ஒரு பம்பரம் வச்சுருக்கிறோம். இது கொஞ்சம் டைமிங் அதே போல் டைமிங் கொஞ்சம் கூட. இந்த ஊக்கோல் தாட்டுப்பட்டவொடனே இதில் ஒரு சாப்பாடு உணவுப் பொதிகள் மருந்துகள் மாதிரி கிடாக்கு. அதுகள் இதில் பரசூட்டுக்கு வச்சுருக்கிறோம். அதில் வந்து பரசூட்டில் விழுற மாதிரி இந்த சென்சார் கரை இருக்குல்லோ அனத்தங்க போது இங்கே மக்கள் இருக்குன்னு பார்த்து இந்த உணவுப் பொதி மருந்து விழுத்துற மாதிரி தண்டவாட்டில். இப்போ அதே போல மெயினான விஷயம் என்னென்றால் பிள்ளைன் ஏறி நிற்கிற பிள்ளைன் இருக்குல்லோ இது ஒரு உண்மையாக ஒரு நல்ல ஒரு செய்ய போகுது. இந்த பம்பரம் இதில் கொஞ்சம் டைமிங் கூட விட்டுருக்கோம். வேறு நிற்க போகுது. வேறு நிற்குது. இன்னொன்று இதில் ஒரு இளைஞர் தேசிய கொடி வேறு மாதிரி செஞ்சுருக்கோம். வேறு இன்னொன்று இப்போ கட்டி விட்டுருக்கோம். அது தானே வழியில் வர்ற மாதிரி டைமிங்கில். சரி, அவ்வளோதான். வாழ்த்துக்கள். 3 பட்டம் செஞ்சுருக்கிறீங்க. இதுக்கு பிறகு சந்திப்பு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்.